ஒரு நாள் ஒரு பூனை சூரியன் உதிக்கிற நேரத்துல ஒரு வீட்டு மேலே ஏறி கண்ணை மூடி உட்காந்துச்சான். சூரியன் உதயமாகி வெளியே வந்த உடனே தான் கண்ணை திறந்து பார்த்துச்சான். அது கண்ணை திறக்கும்போது சேவல் கூவ ஆரம்பிச்சிட்டு, பறவைகள் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டு, ஜனங்களும் ஆடு மாடை ஓட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் தன்னுடைய கலப்பையை எடுத்துக்கிட்டு விவசாயத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த அந்த பூனைக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. உடனே யோசிச்சுக்கிட்டே தன்னுடைய கண்களை ஒரு நிமிஷம் மூடி பார்த்துச்சான். அது கண்ட காட்சிகள்லாம் எதுவுமே தெரியாம இருட்டாயிடுச்சு. மறுபடியும் கண்ணை திறந்து எல்லாத்தையும் சுத்தி முத்தி பார்த்துச்சு. பழையபடி கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துச்சு. மறுபடியும் கண்ணை திறந்துச்சான். இப்படியே 4 முறை செஞ்சுட்டு அது ஒரு முடிவுக்கு வந்துச்சான். என்ன இது? நம்ம கண்ணை திறந்தாதான் பறவைகள் பறக்குது, ஆடு மாடுகள் நடக்குது, இந்த மனுஷங்க கூட வேலையை செய்கிறாங்க. நம்ம கண்ணை மூடித்தான் அவ்வளவும் இருட்டாயிருதே. அடைச்ச இவ்வளவு நாளும் இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சே. நான் கண்ணை திறந்தாதான் இந்த உலகத்தில் எல்லா வேலையும் நடக்குங்கிறத நான் இவ்வளவு நாளும் கண்டுபிடிக்காமல் போயிட்டேனே. இந்த ஜனங்களும் என்னை என்னெல்லாம் கஷ்டப்படுத்திட்டாங்க. அவங்க வீட்டில் ஏதாவது பால் குறைஞ்சி போச்சுன்னா பூனை குடிச்சிருக்கோம் அப்படின்னு என் மேலே வீணாக பழி போட்டாங்க. நல்ல நல்ல மீனெல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டு வெறும் முள்ளை தூக்கி எனக்கு போட்டாங்க. இதில் வேற எனக்கு திருட்டு பூனைன்னு வேற பேர். இந்த மக்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு பாடம் கற்பிக்க போகிறேன். நான் கண்ணை திறந்தாதான் இந்த உலகமே இயங்குங்கிறத இந்த மக்கள் புரிஞ்சுக்கிட வைப்பேன். அது வரைக்கும் என் கண்ணை நான் திறக்கவே போகிறதில்ல. நான் முடிவெடுத்துட்டேன். என் கண்ணை நான் டைட்டாக மூடி உட்கார போகிறேன். இந்த விலங்குங்க, பறவைங்க, மனுஷங்க எல்லாரும் என்கிட்ட வந்து கெஞ்சி கூட்டாடி, பூனை பூனை கொஞ்சம் கண்ணை திற பூனை, விடியவே இல்லை பூனை, விடிஞ்சாதான் நாங்கள் வேலைக்கு போக முடியும் பூனை, வேலைக்கு போனால் தான் எங்கள் புள்ள குட்டிகள்லாம் சாப்பிட முடியும் பூனை அப்படின்னு அவங்க என்கிட்ட வந்து கெஞ்சினாதான் நான் மறுபடியும் கண்ணை திறப்பேன் அப்படின்னு சொல்லி தீர்மானமாக தன்னுடைய கண்ணை டைட்டாக மூடி உட்காந்துச்சு. ஆனால் பூனை நினச்ச மாதிரி யாருமே வந்து பூனை பூனை கண்ணை தர பூனை அப்படின்னு சொல்லவே இல்லை. இந்த பூனை வேற நான் செத்தாலும் சாவேனே தவிர யாராவது கண்ணை தரன்னு கெஞ்சினாத்தான் திறப்பேன் அப்படின்னு சபதத்தோடு உட்காந்துட்டு 1 நாளாச்சு, 2 நாளாச்சு, 4 நாள் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அந்த பூனை தன்னுடைய தவறான சிந்தனையினாலும் மேட்டிமையான ஒரு எண்ணத்தாலும் செத்தே போயிச்சாங்க. இந்த பூனை மாதிரி தான் நிறைய மனுஷங்களும் பலவிதமான மேட்டிமையான எண்ணங்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்லா விளையாடுற ஒரு பையனை கேட்டால் என் டீமுக்கு நான் இல்லைன்னா வேற ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதே ஒரு குடும்ப தலைவனையோ தலைவியையோ கேட்டால் என்னால் தான் எங்கள் குடும்பமே ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது நான் மட்டும் தாங்க எங்கள் ஆஃபீஸில் உண்மையாக வேலை செய்கிறேன், நான் மட்டும் எங்கள் ஆஃபீஸை விட்டு வெளியில் வந்துட்டேம்னா அவ்வளோதான், எங்கள் ஆஃபீஸை யாருமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட மேட்டிமையான எண்ணங்களோட நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த பூனை போல தாங்க ஆபத்து வரும். அதனால தான் ரோமர் 12:16 சொல்று, ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த மேட்டிமையான எண்ணம் நமக்கு இருக்குதா அப்படின்னு நம்மளை நாமே நிதானித்து பார்த்து அதை சரி செஞ்சுக்கிட்டோன்னா ஆண்டவர்கிட்டருந்து நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை பெறலாங்க.